5 விதமான ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவல் ஸ்பூன். இந்த ஓவல் ஸ்பூன்லேயே ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் வந்து தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கை சுடாம இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும், நியூவா கிச்சனுக்குள்ளே வந்தவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, டியர் டாப் ஸ்பூன். இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டீப் ஃப்ரையிங்க்கு, அதே மாதிரி மிக்ஸிங்க்கு, அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். லென்த்தும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமான அளவு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப குட்டியும் இல்ல, பெருசும் இல்ல, மீடியமா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, ஸ்டிர்ரிங் ஸ்பூன். இது வந்து மிக்ஸிங்க்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த இது வந்தாலும் டேஸ்ட் பண்ணுறதுனாலும் இந்த ரவுண்டு ஸ்பூன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒல்லி ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்காம கிண்டுறதுக்கு, கிளறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த்தியான ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 கேஜி இந்த டப்பாக்குள்ளே போகாத அளவுக்கு லென்த்தாக இருக்கும். இந்த ஸ்பூன் வந்து மசாலா பொடி, சால்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் ஊறுகாய் எடுக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப். இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட்ஸ் எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும்.